மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பேசிய கவர்னர் ஆர்.என். ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்துவர்கள் முழக்கம் எழுப்பினர். தமிழறிஞர்கள் ஜியு போப் மற்றும் கால்டுவெல் குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பேசியதாக கூறி ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த பேராயர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத உணர்வுகளை புண்படுத்திய ஆளுநரே மன்னிப்பு கேள். மத உணர்வுகளை புண்படுத்திய ஆளுநரே மன்னிப்பு கேள். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். மிஷனரிகளின் தமிழ் தொண்டை சிறுமைப்படுத்திய ஆளுநரை கண்டிக்கிறோம். மிஷனரிகளின் தமிழ் தொண்டை சிறுமைப்படுத்திய ஆளுநரை கண்டிக்கிறோம். பரப்பாதே 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 பரப்பாதே. பொய் செய்திகளை பரப்பாதே பொய் செய்திகளை பரப்பாதே. மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் ஆளுநர் தனது கருத்து திரும்பப் பெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மொழிக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கிய ஜியு போப், கால்டுவெல் குறித்த தவறான கருத்துக்களை பேசிய ஆர்.என். ரவியை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர். பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை பேசி வந்ததோடு மட்டுமில்லாமல் வள்ளலாரை பற்றி பேசுகிறார், நந்தனாரை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். அவ்வளவும் உண்மைக்கு புறம்பானவை, வரலாற்றுக்கு மாறானவை. அப்படித்தான் இப்போது ராபர்ட் கால்டுவெல் அவர்களை பற்றி மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா இது கண்டனத்துக்குரியது. தொடர்ந்து பேசினா அவர் கீழ்ப்பாக்கில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டேன். மதவாதத்தை தூண்டுகின்ற சக்தியாக பலர் செயல்படுறாங்க. ஆளுநரும் அந்த வழியில் அதை செயல்படுறார். அது தமிழகத்தில் நடைபெறாது. இங்கே யாரும் உணர்ச்சி வசப்பட மாட்டோம், தவறுதலான சிந்தனைக்கு போக மாட்டோம். அன்பாக எல்லா மக்களோடும் எல்லா மதத்தினரோடும் உறவாக இருப்போம். அதுதான் தமிழ் பண்பாடு. அதை நிரூபித்திருக்கிறோம். மத நல்லிணத்தை குலைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் அவருடைய முயற்சி பலிக்காது. கால்டுவெல், போப் ஐயா வராமல் இருந்ததுதான், இந்த மிஷனரிலாம் பூமியில் வராமல் இருந்தது தான் இன்றைக்கி நம்மலாம் மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது. ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து, ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து, மனுஷனுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவங்க. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட தமிழக கவர்னர் ஐயாவுக்காக நான் வருந்துகிறேன். கால்டுவெல் அவர் படிக்காதவர் சொல்லிட்டு அவர் முட்டாள் என்று பேசியிருக்கிறார். அவர் டாக்டரேட் பெற்ற 1886ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே டாக்டரேட் பெற்றவர். அப்படி பட்டம் பெற்ற ஒருவரை அவர் படிக்காதவர் என்று பேசி எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார். அவரை எதிர்த்து நாங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளில் இருந்து கூடியிருக்கிறோம். கவர்னருக்கு நாங்கள் அவர் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். இது ஏதோ கிறிஸ்துவ சமயத்துக்கானது அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வை இது பாதிக்கும் வண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் தமிழ் படித்திருக்கிறேன், தொல்காப்பியத்தையும் அங்கே ஒப்பிலக்கணத்தையும் நான் நன்றாக கற்றிருக்கிறேன். ஆளுநர் கற்கவில்லை என்றால் எங்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீர்கள். நீங்கள் ஆளுநர் என்கிற அந்த நிலையில் இருந்து இறங்கி வந்து தமிழர்களுடைய உணர்வுகளை நீங்கள் பாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் வடநாட்டுக்கு செல்வதே நல்லது. நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஆளுநர் ரவி அவர்கள் பேசிய பேச்சு தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் இழிவுபடுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. பேராயர் கால்டுவெல் அவர்கள், ஜியு போப் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் மிக மிக முக்கியம். தமிழ் இலக்கணத்திற்கு வழிவகுத்தவர் பேராயர் கால்டுவெல் அவர்கள். குரில் நெடில் என்கின்ற இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் பேராயர் கால்டுவெல் அவர்கள். எனவே அவர் ஒன்றும் படிக்காதவர், ஜியு போப் படிக்காதவர், அவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று சொல்லியது மிக மிக பாதகத்திற்குரிய ஒரு காரியம். மேதகு ஆளுநர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமூகமாக நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் பேசிய இந்த இழிவான பேச்சு, வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் பேசிய பேச்சுக்கு கிறிஸ்தவ சமூகம் மிகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். எந்த மார்க்கத்தையும் மதத்தையும் புண்படுத்தாமல் மேதகு ஆளுநருடைய பணி எதுவோ அதை மட்டும் அவர் செய்துவிட்டு போக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.